ஆமாங்க, நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்தது உண்மைதான். நம்ம கூடுவாஞ்சேரி காய்ராமேடில் 4000 ரூபாய் 5000 ரூபாய் ரேட் போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் இந்த பிளாட்டோட ஓனர் வெறும் 3600 ரூபாய்க்கு இந்த பிளாட்டை நமக்காக தராங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டான தேவை இருக்கிறனால இந்த பிளாட்டை வந்து வெறும் 3600 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓனர் நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்களே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லைனா ஃபுல் வீடியோ பார்த்து டீட்டெயில்ஸ் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல நல்ல பிளாட், லோவர் பட்ஜெட் பிளாட்டெல்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பிளாட்டு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம கூடுவாஞ்சேரி காய்ராமேடு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கூடுவாஞ்சேரி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு. கூடுவாஞ்சேரி காய்ராமேடு தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நம்ம ஜிஎஸ்டி ரோடு கூடுவாஞ்சேரியிலேருந்து காய்ராமேடு ஜங்ஷன் வரதுக்கு வெறும் 5 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராவல் டிஸ்டன்ஸ் ஆகும். நம்ம காய்ராமேடு ஜங்ஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம பிளாட் வந்து அமைஞ்சிருக்குங்க. நம்ம பிளாட்டோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் 3105 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது வந்து எந்த ஒரு கோர்ஸும் கிடையாது, நல்லா பாக்ஸ் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு, சூப்பராக அமைஞ்சிருக்கு. பிரைம் லொக்கேஷனுங்க இந்த லொக்கேஷன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்ரண்டேஜ் வந்து 51 அடி 24 அடி பிளாக் டாப் ரோடு வந்து இந்த சைடு வரப்போகுதுங்க. இதோட ரொம்ப முக்கியம்னா சென்னையில் மழை பெஞ்சால் தண்ணியே நிற்காத ஒரே இடம் அது இதுதாங்க. இதை வந்து ஏன் இவ்வளோ கம்மி ப்ரைஸுக்கு தராங்க அப்படின்னா ஓனருக்கு ஒரு அர்ஜென்டான ஒரு கஷ்டங்க. அதனால இதை வந்து 3600 ரூபாய்க்கு தராங்க. இதுவே நீங்கள் வந்து 6 மாதம் 7 மாதம் கழித்து நீங்கள் இதே இடத்துல பக்கத்தில் ஏதாவது லேண்ட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் அப்படி கொடுத்தாங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளாட்டை பாருங்கள், அந்த தெரியுதுல ஒரு எல்லோ கலர் கல் இருக்குல்ல, அந்த கல்லுலேருந்து இந்த கல் வரை அப்படியே ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. ஃபுல் ரெசிடென்சியல் தான். சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக ரெசிடென்சியல் தான், ஃபுல்லாக வீடுங்க தான். நீங்கள் கூடுவாஞ்சேரியிலேருந்து நீங்கள் நெல்லிக்குப்பம் சாலை இந்த ரோட்டில் அப்படியே வந்தீங்கன்னா நம்ம காய்ராமேடு ஜங்ஷன் இருக்குது. வர வழியிலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது, எவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வரும்போது நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே நீங்கள் எஸ்ஆர்எம் ஸ்கூலு, வேளாண்மை ஸ்கூலெல்லாம் கிராஸ் பண்ணி தான் இங்கே வருவீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டு, ஜவுளி கடை. இன்னும் கொஞ்சம் தூரம் இதே ரோட்டில் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அது கொஞ்சம் தூரம் தாண்டினீங்கன்னா நம்ம சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அப்படியே நீங்கள் ஜிஎஸ்டி ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியே இங்கே தாங்க இருக்குது. அதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டிக்கு முன்னாடியே ஜோகா ஐடி கம்பெனி இங்கே தாங்க இருக்குது. ஃப்ரண்டேஜ் வந்து 51 அடி இருக்கனால நீங்கள் பெரிய பங்களா கட்டலாம். அது மட்டும் இல்லாமல் பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டி ஒரு 5-6 வீடு இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட் கட்டி நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த இடத்துக்கு டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது, அதனால நீங்கள் லோனில் போய்க்கிறனாலும் போய்க்கலாம். இந்த ப்ரைஸில் இந்த ஏரியாவில் கிடைக்கும்னா இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் ஃப்யூச்சருக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதுக்கு நல்ல சாய்ஸ் தான் இது. ஏன் அப்படின்னா இந்த ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன் படி 6000 ரூபாய் 7000 ரூபாய் வரை ரேட்டு எகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் நமக்கு வண்டலூர் மாதிரியே இங்கேயும் ஒரு கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் வந்து வரப்போதான், ப்ராஜெக்ட் வரப்போதான். அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்துச்சுன்னா ரேட் எவ்வளோ எகிரும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே நம்ம கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி வேலை நடந்துகிட்ருக்கு. கூடுவாஞ்சேரியிலேருந்து நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம். அதுதான் நம்ம சென்னையோட மேஜர் பஸ் ஸ்டாண்ட்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஏரியாவை சுற்றி அவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குது, அவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்குது. இது தாங்க ஃப்யூச்சரில் ப்ரைம் லொக்கேஷனு. நம்ம தாம்பரம் இருக்கிற மாதிரி ஃப்யூச்சரோட தாம்பரம் இதாக தாங்க இருக்கும். அதனால் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சைட் விசிட் வாங்க, உங்கள் பிளாட்டை புக் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல பிளாட் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.